வணக்கம். ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா, சுப புஷ்கர பாகை அளவு காணும் முறை, அதாவது மிக சிறப்பான ஆனது ஆகும். அதாவது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் புஷ்கர நவம்சம் அப்படின்னா என்ன அப்படின்னு பாதவரியாக நான் ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருக்கேன். சரிங்களா? இது அந்த புஷ்கரத்திலேயே சுபம் புஷ்கர காணும் முறை இன்னும் சிறப்பு. அது ஏற்கனவே சிறப்பான பாகை ஆகும். அதாவது புஷ்கரம் அப்படின்னு எடுத்துட்டாலே புனிதமானது, நன்மையை அதிகமாக தரக்கூடியது அப்படின்னு இருந்தாலும், இது அதை விட இன்னும் சிறப்பு, மிக மிக சிறப்பானது, மிக நன்மை அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அது என்ன? புஷ்கர நவம்சத்திலேயே மிக சிறப்பான புஷ்கர நவம்ச பாகை அளவை இந்த பதிவில் விரிவாக நான் சொல்கிறேங்க. சரிங்களா? அது எந்த மாதிரி அப்படின்னு, ஏன்னா நான் நவம்ச பற்றி ஏற்கனவே பதிவு போட்டிருக்கேன். அதுக்கடுத்தது அந்த நவம்சத்தில் வர்க்கோத்தமம் அமைப்பு, புஷ்கர நவம்சம் அமைப்பு அப்படின்னு நான் ஒவ்வொரு பதிவாக போட்டுட்டு வரேன். இதில் புஷ்கர நவம்சத்தில் மிக சிறப்பானது, மிக மிக சிறப்பான புஷ்கர நவம்ச பாகை அளவு என்ன அப்படின்னு நான் இந்த பதிவில் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ புஷ்கர நவம்சத்தில் மிக சிறப்பான புஷ்கர நவம்ச பாகை அளவு அப்படின்னு எடுத்துட்டா, நான் ஏற்கனவே முந்தல் பதிவில் சொல்லியிருக்காங்க. இப்போ 12 ராசியை நம் முன்னோர்கள் பஞ்சபூத தத்துவ அமைப்பில் கொடுத்துருக்காங்க. அதாவது நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி அப்படின்னு நான் ஏற்கனவே கொடுத்துருக்காங்க. அதோட விரிவாக நான் பதிவாக கொடுத்துருக்கேன். சரிங்களா? இதில் அதே அமைப்பில் தான் பார்க்குறோம். சரிங்களா? புஷ்கர நவம்சத்துல பாகை அளவு என்ன அப்படின்னு, ஏன்னா பாதம் அப்படின்னு எடுத்துட்டா புஷ்கர நவம்ச பாதத்தில் தான் இது பாகை அளவு வர்ற அமைப்பு இல்லைங்களா? அதனால என்ன அப்படின்னா, 12 ராசியில் 108 பாதங்களில் 24 பாதங்கள் புஷ்கர நவம்சம். சரிங்களா? அதாவது என்னன்னா, ஒரு ராசிக்கு 12 ராசி இருக்கு இல்லைங்களா? அந்த 12 ராசிக்கு 27 நட்சத்திரத்தை 108 பாதமாக கொடுத்துருக்காங்க. அந்த 108 பாதத்தில் 24 பாதம் புஷ்கர நவம்ச பாதம். நான் ஏற்கனவே இந்த பதிவுக்கு முன்பதிவில் நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா? இது என்ன அப்படின்னா, இந்த 24 பாத புஷ்கர பாதத்தில் இன்னும் சிறப்பான, மிக மிக சிறப்பான நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய கிரக அமைப்பு. அதாவது புஷ்கர நவம்சத்தில் மிக சக்தி வாய்ந்த புஷ்கர நவம்சம் அப்படின்னு நம் முன்னோர்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது அந்த 24 புஷ்கர நவம்ச பாதத்தில் 24ல் 12 பாதங்கள் பாகைக்கு இன்னும் சிறப்பு, இன்னும் அதிகமாக நன்மையை தரும் அப்படின்னு. அது என்ன பாகை, எந்த பாகை, அது என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, என்ன மாதிரி இடத்துல இருக்குது, அது என்ன மாதிரி அமைப்பில் இருக்கும் அப்படின்னு விரிவாக பார்க்கறதான் இந்த பதிவு. சரிங்களா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். சரிங்களா? இப்போ புஷ்கர நவம்சத்தில் மிக சிறப்பான நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய புஷ்கர நவம்சத்தில் மிக சிறப்பான புஷ்கர பாகை அளவை பார்க்கலாம். சரிங்களா? இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பஞ்சபூத தத்துவத்தில் நெருப்பு ராசி, நிலம் ராசி, காற்று ராசி, நீர் ராசி இந்த அமைப்பில் தான் வரும் அதுவும். சரிங்களா? இப்போ பாருங்கள், மேச ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, மேச ராசியில் 21வது பாகை வரக்கூடிய பாகை பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதமாக வருங்க. சரிங்களா? இந்த பாகையில் வரக்கூடிய அமைப்பு புஷ்கர நவம்சத்தில் சிறப்பான புஷ்கர நவம்சம் தரும். அது எதனால அது சிறப்பு கொடுத்துருக்காங்க அதையும் விளக்கமாக நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த பாகை அளவை சொல்லிட்டு எதுக்கு அது மிக சிறப்பாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த பாகை அளவை சொல்லிட்டு நான் விளக்கம் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ மேச ராசியில் 21ஆம் பாகை அளவில் அதாவது பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதமாக வரும். அது நவம்சத்தில் துலா ராசியில் போய் விழும். சரிங்களா? இந்த பாகை புஷ்கர நவம்சத்தில் சிறப்பான புஷ்கர நவம்ச பாகை அளவாகும். அடுத்தது ரிஷப ராசியில் 14வது பாகை ரோகிணி நட்சத்திரம் 2ஆம் பாதமாக வருங்க. அந்த பாகை நவம்சத்தில் அதே ரிஷப ராசியிலேயே இருக்கும். சரிங்களா? இது மிக சிறப்பான புஷ்கர நவம்ச பாகை அளவாகும். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா 24வது பாகை என்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் குருவின் நட்சத்திரம் புனர்பூசம் 2ஆம் பாதத்தில் விழும். அது மிக சிறப்பான பாகை அளவாகும். அதாவது ரிஷபத்தில் 2ஆம், அதாவது நவம்சத்தில் பார்த்தோன்னா அது ரிஷப ராசியிலேயே இருக்கும். சரிங்களா? அடுத்தது கடக ராசியில் 7வது பாகையில் வரக்கூடிய நட்சத்திரம் புனர்பூசம் நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பாகையில் இருக்கக்கூடிய மிக சிறப்பான புஷ்கர நவம்சமாகும். அதாவது கடக ராசியில்
7வது பாகையில் புனர் பூச நட்சத்திரம் 2ஆம் பாதம் சரிங்களா விழும். அது வந்து நவம்சத்தில் கன்னி ராசியில் விழுங்க சரிங்களா. அடுத்தது வந்து சிம்ம ராசி. சிம்ம ராசியில் பாருங்கள் அது எத்தனாவது பாகையில் இருக்குது அப்படின்னா 21வது பாகையில் விழக்கூடிய புஷ்கர சிறப்பான பாகை அளவு வந்து 21வது பாகை. அது என்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பூரம். பூரம் 3வது பாதம். 3வது பாதத்தில் அதாவது நவம்சத்தில் வந்து துலா ராசியிலேயே இருக்கும் சரிங்களா. அடுத்தது கன்னி ராசி. கன்னி ராசியிலேருந்து 14வது பாகை, அது அஸ்த நட்சத்திரம் 2ஆம் பாதம், நவம்சத்தில் ரிஷபத்தில் விழும். அடுத்தது வந்து துலா ராசியில் 24வது பாகை விசாக நட்சத்திரம் 2ஆம் பாதமாக வரும், நவம்சத்தில் ரிஷபத்திலேயே விழும். அடுத்தது விருச்சக ராசியில் 7வது பாகை அனுசம். அனுச நட்சத்திரம் 2ஆம் பாதம், அது வந்து நவம்சத்தில் வந்து கன்னி ராசியிலேயே விழும் சரிங்களா. அதுக்கு அடுத்தது எடுத்துட்டா தனுசு. தனுசு ராசியில் வந்து 21வது பாகை வந்து பூரணம் நட்சத்திரம் 3ஆம் பாதம், நவம்சத்தில் துலத்திலேயே விழும், துலா ராசியிலேயே இருக்கும். அடுத்தது வந்து மகரம் ராசியில் வந்து 14வது பாகை, அதாவது திருவோண நட்சத்திரம் 2ஆம் பாதம், நவம்சத்தில் வந்து ரிஷபத்தில் இரண்டாம் ரிஷப ராசியில் விழும் சரிங்களா. அடுத்தது கும்பராசியில். கும்பராசியில் 24வது பாகை பூரண நட்சத்திரம் 2ஆம் பாதமாக வரும், நவம்சத்தில் ரிஷபத்திலேயே விழும். அடுத்தது மீனராசி. மீனராசியில் 7வது பாகையில் உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதம், நவம்சத்தில் கன்னி ராசியில் விழும். இது என்ன அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த புஷ்கர நவம்சம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் 24 பாதங்கள் வந்து புஷ்கர நவம்சம், அதாவது 108 பாதம் மொத்தம் இருக்கு இல்லைங்களா. அந்த 108 பாதங்களில் புஷ்கர நவம்சம் அப்படின்னு எடுத்துட்டா 24 பாதம் வரும். அந்த 24 பாதத்தில் இன்னும் சிறப்பான பாதம், இன்னும் அதிகமாக நன்மையை தரும், சக்தி வாய்ந்தது, நன்மை யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய பாதம் அப்படின்னா புஷ்கர நவம்சத்தில் சுப புஷ்கர நவம்சம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அந்த பாகை அளவை தான் நான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா. இந்த நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு ராசியிலும் இந்த பாகையில் இந்த நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய கிரகமும் இன்னும் சிறப்பாக இருக்கும், புஷ்கர நவம்சத்தில் இன்னும் சிறப்பாக இருக்கும். அது சிறப்பு என்ன நான் சொன்னேன் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா இந்த பாகையில் பாருங்கள் இந்த நட்சத்திரங்கள் எல்லாமே சுபர்களுடைய வீட்டிலேயே இருக்குங்க. இந்த கிரகங்கள் பாருங்கள் இந்த சுப பலன் தரும் அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. இந்த சுப பலன் தரக்கூடிய புஷ்கர நவம்சம் எல்லாமே வந்து அதிகமாக சுபர்களுடைய வீட்டிலேயே இருக்குங்க. இதில் என்னன்னா வர்க்கோத்தம் அடையக்கூடிய 3 ராசிகளும் இருக்குது, அதாவது 3 நட்சத்திரங்களும் இருக்குது சரிங்களா. ஏற்கனவே வர்க்கோத்தம் அமைப்பில் நான் சொல்லியிருக்கேன், அதில் பார்த்தா உங்களுக்கு புரியும் சரிங்களா. இன்னும் அதிகமாக சிறப்பான பலனும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்பு அப்படின்னு அதில் இருக்குது சரிங்களா. இப்போ என்ன அப்படின்னா இப்போ நான் இன்னைக்கு என்ன பதிவு அப்படின்னா புஷ்கர நவம்சத்திலேயே மிக சிறப்பான புஷ்கர நவம்சம், அதாவது சக்தி வாய்ந்தது, அதிகம் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய பாகை புஷ்கர நவம்சம் 24 பாதம் அப்படின்னு எடுத்துட்டா அதில் 12 பாகம் தனியாக எடுத்து பாருங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அந்த 2 ஒரு ராசிக்கு வந்து புஷ்கர நவம்சத்துக்கு வந்து மொத்தத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா 108 பாதத்தில் 24 பாதம் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. ஒரு ராசியில் வந்து 9 பாதம் இருக்குது. அந்த 9 பாதத்தில் 2 பாதம் மட்டுமே புஷ்கர நவம்ச பாதம் வரும். அதாவது 12 ராசிக்கு ஒரு ராசிக்கு 2 பாதம், அதாவது 24 பாதம். அந்த 24 பாதத்தில் ஒரு பாதம், அதாவது ஒரு பாதம் விட இன்னொரு பாதம் 2 கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. அதில் வந்து 12 பாதங்கள் இன்னும் சிறப்பானது, நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரும். அந்த கிரகம் அந்த பாதத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா அந்த லக்ன சுபர்கள் யோகர்கள் அந்த சுப புஷ்கர நவம்ச பாதத்தில் அந்த பாகை அளவில் அந்த இடத்துல உட்காந்துருக்கு அப்படின்னா அது மிகவும் நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரக்கூடிய அமைப்புங்க. இதில் பாருங்கள் இது எதுக்கு பயன்படுத்தணும் அதிகமாக அப்படின்னு எடுத்துக்கிட்டா முகூர்த்தம் குறிக்கிறாங்க இல்லைங்களா. நம்ம முகூர்த்தம் குறிக்கிறோம் இல்லைங்களா. இந்த முகூர்த்தத்துக்கு இந்த சுப புஷ்கர நவம்சம் இந்த பாகை அளவில் முகூர்த்தத்தை வச்சோம்னா இன்னும் சிறப்பு. தாலி கட்டுறோம் அந்த இப்போ வந்து 1.5 மணி நேரம் கொடுக்குறோம் முகூர்த்தத்துக்கு வந்து ஒரு 1.5 மணி நேரம் நம்ம குறித்து கொடுக்குறோம் இல்லைங்களா. அதில் எந்த சிறப்பான அமைப்பு என்ன, எந்த டைமில் அந்த 1.5 மணி நேரத்தில் எந்த இடத்துல நம்ம வந்து முகூர்த்த தாலி கட்டுற அந்த சுப காரியம் வைக்கிறது, அந்த இடத்த சுப ஓரை அப்படின்னு சொல்ல அந்த இடத்த வந்து இந்த அதாவது சுப நவம்சம் இந்த மாதிரி புஷ்கர நவம்சம் இருக்கு இல்லைங்களா.
இந்த பாதையில் அந்த முகூர்த்தத்தை குறித்தோம் அப்படின்னா இன்னும் சிறப்பு யோகத்தையும் அதிகமாக தரும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுதுங்க. இப்போ முகூர்த்தத்துக்கு குறிக்கக்கூடிய அமைப்பு, இதை முக்கியமாக இந்த அமைப்பை வச்சு தான் நம்ம முகூர்த்தத்தை குறிப்போம். இந்த இடத்துல இந்த 1.5 மணி நேரம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இந்த டைமில் தாலி கட்டுங்க, இந்த 2 நிமிஷம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா. இந்த புஷ்கர நவம்சம் வச்சு தான் நம்ம பலன் எடுத்து சொல்லுவோம். இந்த டைமில் தாலி கட்டுற மாதிரி வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. இந்த அமைப்பை நம்ம எடுத்து பார்க்கறதுக்கு தான் இந்த புஷ்கர நவம்சம். அது நான் நம்ம ஜாதகத்தில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த பாதத்தில் இந்த டிகிரி அமைப்பில் ஒரு கிரகம் உட்கார்ந்துருக்கு அப்படின்னா அதோடைய திசா காலங்களில் நன்மையும் யோக பலன்களையும் அதிகமாக தரும் அப்படின்னு நம்ம ஜோதிட அமைப்பு கொடுக்குதுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த பாகைகளில் லக்னங்களில் உட்காந்துருக்கு அப்படின்னா, அதாவது லக்ன அதிபதி அந்த இடத்துல இருக்கிறது, அந்த புஷ்கர நவம்ச புஷ்கர நவம்ச பாகையில் உட்காந்துருக்கிறது, லக்னம் விழுறது, இது எல்லாம் இன்னும் சிறப்பாக இருக்கும். மிக நன்மையும் யோகத்தையும் அதிகமாக அந்த ஜாதகருக்கு கொடுக்கும் அப்படின்னு. லக்ன சுபர்கள் உட்காந்துருக்கு, லக்னாதிபதி அல்லது பஞ்சமாதிபதி பாக்யாதிபதி இந்த மாதிரி சுப கிரகங்கள் இருப்பது அவங்களுடைய திசா காலங்களில் இந்த புஷ்கர நவம்சத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் மிக ராஜயோகத்தையும் அதிகமாக தரும் அப்படின்னு. அந்த கிரகங்கள் பாதிக்கப்படாமல் இருக்கணுங்க. வக்ரம் அல்லது பாவ கிரகங்களுடைய சேர்க்கை இந்த மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் லக்ன சுபர்கள் இந்த புஷ்கர நவம்சத்தில் உட்காந்து திசை நடக்குது அப்படின்னா நன்மையும் யோகத்தையும் அதிகமாக தரும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விரிவாக சொல்கிறேன். இது நான் சொல்கிறது டக்குன்னு புரியாது. இப்போ அடிப்படையெல்லாம் கற்றுட்டு இருக்காங்க அப்படின்னா இது டக்குன்னு புரியாது. ஒரு வாட்டி 4 வாட்டி கேட்டால் தான் புரியும், சரிங்களா. ஏன்னா நான் வரிசையாக அந்த பாகை அளவு சொல்லி அதுக்கடுத்து அந்த புரியணும் அப்படிங்கிறதுனால பாகை மட்டும் சொன்னால் புரியாது அப்படிங்கிறதுனால அந்த நட்சத்திரத்தை பாதத்தையும் சேர்த்தே சொல்லியிருக்கேன். இந்த நட்சத்திரத்தில் இத்தனாவது பாதம் அதாவது வரும் அப்படின்னு, சரிங்களா. அந்த பாதத்தில் பிரித்து விரிவாக சொல்கிற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். இது ஒரு வாட்டினா 2 வாட்டி கூட கேளுங்க, டக்குன்னு புரியும். இல்லைன்னா நீங்கள் எழுதி வச்சுட்டு அதை பார்த்தா கூட டக்குன்னு புரியும், சரிங்களா. இந்த புஷ்கர நவம்சம் அப்படின்னா என்ன, அந்த கிரகங்கள் அந்த பாதத்தில் நன்மையும் யோகத்தையும் தரும். அது சுப புஷ்கரன் அப்படின்னா இன்னும் சிறப்பு, இன்னும் சக்தி வாய்ந்தது, இன்னும் அதிகமாக நற்பலனை தரக்கூடியது. ஏன்னா அந்த கிரகம் சுப புஷ்கர நவம்சத்தில் இருக்கும்போது அது சுபர்களுடைய வீட்டிலேயே இருக்குது அப்படிங்கிறதுனால அதிகமாக நன்மையும் யோகத்தையும் தரும் அப்படிங்கிறதுனால இது புஷ்கர நவம்சத்தை காணும் முறையாக இந்த பதிவை நான் சொல்லியிருக்கேன், சரிங்களா. ஏன்னா புஷ்கர நவம்சம் அப்படின்னா இதில் இன்னும் பிரிவுலாம் இருக்கு இல்லைங்களா, அதை விரிவாக போடணும் அப்படிங்கிறதுனால ஏற்கனவே நான் புஷ்கர நவம்சத்தில் இது சிறப்பான, அதாவது இன்னும் அதிகமாக நன்மையை யோகத்தை தரணும் அப்படிங்கிறதுனால தான் இதை தனிப்பதிவாக சொல்கிறேன், சரிங்களா. நன்றி, வணக்கம்.